இந்த உலகத்தில் மாயையில் சிக்காமல் வாழ முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இந்த உலகமும் இந்த டெக்னாலஜி இந்த நவீன உலகத்தில் நம்ம எதையுமே பார்க்காத எப்படி நம்ம வர முடியும்? ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் சிவ வழிபாடு நம்ம சிறு வயதிலிருந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். ஆனால் அது சிறு வயதிலிருந்து அந்த சிவ வழிபாடு நம்ம தொடர்ந்து பண்ணும்போது சிந்தனை கண்டிப்பாக மாறும். தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சிவபெருமானுக்கு மாயையிலிருந்து நம்மளை சிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு தெரியாதா என்ன? அந்த மாதிரி ஒவ்வொரு நொடியும் சிவனை நினைப்பவர்களுக்கு இந்த மாயையெல்லாம் நம்ம டீயில் பாலில் மேலே படியுது பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து போட்டுரும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை தெளிவாக வச்சிக்க சிவ வழிபாடு சிறு வயதிலிருந்து இருப்பது மிக 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 நல்லது. அதை தவறாமல் ஒவ்வொருவரும் கடைபிடித்தோம் என்றால் நம் மாயையிலிருந்து விடுபட்டு நல்ல ஒழுக்க நெறியோடு வளருவோம். அதற்கு அப்பா சிவபெருமான் வழி வகுத்து கொடுப்பார். அதை நம் கடைபிடித்தாலே போதும். ஆனால் நம் சிறு வயதை கடந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப இன்னல்கள் பட்டு மறுபடியும் நம்ம அதை நம்ம தேடி தேடி அந்த சிவம் நம்மளை எப்போ அழைப்பார்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் அழைக்கும்போது நம்ம போய் அந்த சிவனை வணங்க ஆரம்பித்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்குள்ளே வயசும் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணும்போது முன்னாடி கண்ட நினைவுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படம் பார்க்குற மாதிரி நம் நினைவு அப்படியே எதிர்க்க நிற்கும். நம்மளை இந்த பக்கம் சிவ வழிபாடு பண்ண விடாது, தடையாகவே இருக்கும். ஆனால் நம்ம அதையும் தாண்டி இப்போ இந்த வயசுக்கு முன்னாடி நம்ம விட்டுட்டோம் எவ்வளவோ. இதுக்கப்புறமாவது நம்ம சிவ வழிபாடு தொடர்ந்து பண்ணணும். இவ்வளோ நாள் வாழ்க்கையை வேஸ்ட்டு பண்ணிட்டோம், நம்ம இதுக்கப்புறமாவது சிவ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம தொடர்ந்து இந்த சிவனை வழிபட்டு கொண்டே வந்தால் கண்டிப்பாக மாயை நீங்கி தெளிவு ஏற்பட்டு முக்தி மோட்சத்துக்கு வகுத்து கொடுப்பார். பிறவியில்லா பெருவாழ்வும் வாழ கண்டிப்பாக இந்த ஜென்மம் இல்லை என்றாலும் அடுத்த பிறவிலையாவது கண்டிப்பாக அந்த பலனை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.